Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் சாப்டரோட மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ரைட்? அதில் மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிளில் ஒரு கொஸ்டினும் எக்ஸசைஸில் டில் தேர்ட் கொஸ்டின் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 4 இருந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். ப்ரூவ் தட் தி திங் தட் இஸ் என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. இதோட ஆன்சர் வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் 77/36 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ லெஃப்ட் சைட் பாருங்கள், ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸில் இருக்குது, ரைட் சைடில் டேன் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட மெயின் ஐடியா என்ன, இந்த மாதிரி கொஸ்டினில் இருந்தால் சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் வாட் எவர் என்ன இருந்தாலும் நம்மளோட ஐடியா என்னென்னா அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் மாற்றுறது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ரெண்டு விதமாக சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து டேரெக்டாக, அதாவது பைத்தாகரஸ் தியரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் போட்டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அதிலிருந்து டேனை கொண்டு வந்த விஷயம் பார்த்தோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஃபார்முலாவும் ஒன்று டிஃபைன் பண்ணியிருந்தேன், ரைட்? சைன் இன்வர்ஸ் இருக்குன்னா அதிலேருந்து எப்படி டேன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்சிடர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை எடுத்துக்கிட்டு இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் மாற்ற போகிறேன். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சின்ஸ் நமக்கு என்ன தெரியும், லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இந்த ஃபார்முலா. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் a/b இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் a/√b²-a². இது ஃபார்முலா. எப்போ சைன் இன்வர்ஸை டேன் இன்வர்ஸாக மாற்றத்துக்கு இல்லை. ஸோ நான் இந்த ஃபார்முலாலாம் மறந்துட்டேன் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணி பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? எனிவேஸ் எப்படி பண்ணாலும் வில் கெட் தி சேம் ஆன்சர் தான். பட் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், டேரெக்டாக ஆன்சர் எழுதலாம், ஓகே? அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன இருக்குது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17. அப்போ a பிளேஸில் 8ம் b பிளேஸில் 17 போட போகிறோம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் a, ஸோ a பிளேஸில் 8 டிவைடட் பை b² - a², அப்போ 17² - 8² அப்படின்னு போடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 289 - 64. எப்படி 17 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வில் கெட் 289 and then 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ரைட்? ஸோ இது நமக்கு நார்மல். இப்போ இது என்ன ஆகும், tan இன்வர்ஸ் ஆஃப் 8 டிவைடட் பை √225. இது ரெண்டை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 225ன்றது எதோட ஸ்கொயர் ரூட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா நானுமே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு. இல்லைனா லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ரெண்டு நம்பராக பிரிப்போம். இல்லைனா சிம்பிள், என்னது இது 225. ஸோ இப்போ இது எதுக்கு இன்பிட்வீனில் வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டா போதும். 10ஓட ஸ்கொயர் என்ன 100, 20ஓட ஸ்கொயர் 400. அப்போ 100க்கும் 400க்கும் இன்பிட்வீனில் தான் இருக்க நம்பர் இது, ரைட்? ஸோ அப்போ 10ஓ 20ஓ அதுக்கு இன்பிட்வீனில் இருக்க ஏதோ ஒரு நம்பர் அண்ட் எண்டு வித் 5 இருக்குது. அப்போ டெஃபினட்டாக அது 5ஓட மல்டிபிள். அப்போ 15 ஸ்கொயர், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ 15 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 225. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 என்ன 15. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 8/15 அவ்வளோதான். இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஃபார் த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/17, ஓகே? அவ்வளோதான். ஸோ அப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா சிம்பிளாக 4 ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதிடலாம். இல்லைனா நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதிலேருந்து ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இன்னொரு ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம போடணும், ரைட்? இந்த ஃபார்முலா வச்சு டேரெக்டாக. சிமிலர்லி இன்னொன்று என்ன இருந்தது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. அப்போ அதே ஃபார்முலாவில் a பிளேஸில் 3யும் b பிளேஸில் 5யும் போடுறோம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் a/√b² - a². அப்போ a பிளேஸில் 3, அப்போ 3/√b, b பிளேஸில் 5, அப்போ 5² - 3². அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும், 3 டிவைடட் பை 5² வந்து 25 - 9. ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 3 டிவைடட் பை 25 - 9 என்ன 16. ஸோ அப்போ √16 என்ன வரும் 4. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 நம்ம எப்படி எழுதிக்கலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. அவ்வளோதான். இது ரெண்டும் எடுத்துகிட்டு போய் அந்த கொஸ்டினில், அதாவது மேலே லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ sin இன்வர்ஸ் ஆஃப் 8/17 ப்ளஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5 கேன் பி ரிட்டன் as என்னது, 8/17ஓட ஆன்சர் tan இன்வர்ஸ் ஆஃப் 8/15 ப்ளஸ் 3/5ஓட ஆன்சர் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இது என்ன ஃபார்மில் இருக்குது, tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b. அதாவது we know that, நமக்கு என்ன தெரியும், since we know that tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் y டிவைடட் பை 1 - xy. இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சாப்டரில், ரைட்? செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து நிறைய இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ரைட்? அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y இருக்குது. அப்போ x பிளேஸில் 8/15
y பிளேஸில் 3/4 இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்ஏ, அவ்வளோதான். ரைட். ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வருது, 8. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 into 8, 8 into 4 plus 15 into 3, that is 3 into 15 divided by 15 into 4. ரைட். எல்சிஎம் எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நம்பர் இங்கே, இந்த நம்பர் இங்கே, into 15 into 4. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டேபிள் 3 டேபிளில் பண்ணலாமா, 1 3 சார் 3, 5 3 சார் 15, அப்போ 5. சிமிலர்லி இதை 2 டேபிளில் பண்ணலாமா, 4 டேபிளில் 1 4 சார் 4, 2 4 சார் 8, அப்போ 2 into 1 2 டிவைடட் பை என்ன வரும் 5. ஸோ அப்போ 2/5 மட்டும் ஃபைனலாக இருக்கும். கரெக்டாக அது புரியுதில்ல. ஸோ 8/15 இன்ட்டு 3/4ன்னு இருக்கா. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5, அப்போ ஜஸ்ட் 2/5 மட்டும் நம்மளுக்கு ஆன்சராக இங்கே இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதோட ஆன்சர் tan இன்வர்ஸ் ஆஃப் நியூமரேட்டர் என்ன ஆகுது, 8 4 சார் 32 ப்ளஸ் 3 5 15 சார் 45 டிவைடட் பை 15 into 4 வந்து 60 டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into 5 5 மைனஸ் 2 டிவைடட் பை 5. ரைட். அப்போ 32 ப்ளஸ் 45 என்ன வரும், 77 டிவைடட் பை 60 த ஹோல் டிவைடட் பை இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3/5. அப்புறம் இந்த 3/5 மேலே கொண்டு போனால் என்ன ஆகும், 5/3 மாறுமா. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 77/60 into 5/3. ஸோ 77 5 வந்து நான் என்ன பண்ணலாம், 60ல் கேன்சல் பண்ணலாம். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும், 12 டைம்ஸ் வரும். இப்போ 12 into 3 36, அவ்வளோதான். ஸோ அப்போ 77/36, தட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 77/36. தட் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ணிட்டோம். தட் ஃபோர் LHS is equal to RHS. Hence your condition is proved. That is sin inverse of 8/15 plus sin inverse of 3/5 is equal to tan inverse of 77/36. Hence proved. That's all. Right. So இதே வந்து நான் இதை பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் போனீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக போகும், நிறைய நேரம் எடுத்துக்கும் நமக்கு. ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு விஷயத்தை ஏதாவது மாற்றி எழுதிட்டிங்கனாலும் தப்பாக போயிடும். அதுக்கு சிம்பிளாக இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. sin inverse of என்ன ஃபார்முலா, a/b equal to tan inverse of a/√b² minus a². அவ்வளோதான். இதுதான் sin inverse in terms of tanல மாற்றதுக்கு. இதே மாதிரி காசே நம்ம மாற்றுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற ப்ராப்ளம்ஸில் பண்ணுவோம். ரைட். தட்ஸ் ஆல் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பார்ப்போம். ஸோ 5th கொஸ்டின். ஸோ ப்ரூவ் தட் சேம் அகெயின். ரைட். ஸோ ப்ரூவ் தட் cos inverse of 4/5 plus cos inverse of 12/13 equal to cos inverse of 33/65 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அகைன் cos inverse இருக்குது பட் cos inverse ஆஃப்லேயே ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா நமக்கு cos inverse வச்சுலாம் எதுவும் ஃபார்முலா இல்லை. நமக்கு இருக்க ஒரே விஷயம் tan inverse of a plus tan inverse of b equal to or x plus y போட்டாலும் சரி, tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. அது மட்டும் தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி cos inverseலாம் இருந்தால் என்ன பண்ணுறது, சேம் ப்ரொசீஜர். காசை திரும்ப டேனாக மாற்றிட்டு tan inverseஆக மாற்றிட்டு அந்த tan inverse யூஸ் பண்ணி வர்ற ஆன்சரை திரும்ப cos inverseஆக மாற்றணும். அவ்வளோதான் ஐடியா. ஓகே. ஸோ அப்போ இங்கே நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். கன்சிடர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன, cos inverse of 4/5 plus cos inverse of 12/13. இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இடத்துல. ரைட். ஸோ அப்போ 2 விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று cos இன்வர்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸில் மாற்றணும். அண்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா வர ஆன்சர் tan இன்வர்ஸில் இருக்கும், அதை திரும்ப நம்ம cos இன்வர்ஸில் மாற்றணும். 2 விஷயம். ரைட். அப்போ சின்ஸ் cos இன்வர்ஸ் ஆஃப் a/b அதை எப்படி tan இன்வர்ஸில் மாற்றுவீங்கன்னா ஃபார்முலா. இப்போ மேலே நம்ம sin இன்வர்ஸ்க்கு பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், a/√b² minus a². அதே விஷயம் tan inverse in terms of cos மாற்றணும்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கணும். ஸோ √b² minus a² divided by a அப்படின்னு மாற்றிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு cos inverse tan inverse மாற்றுறதுக்கான ப்ரொசீஜர். அப்போ cos inverse 4/5 இருக்கா. ஸோ அப்போ a பிளேஸில் 4ம் b பிளேஸில் 5ம் போடுங்க. ஸோ tan inverse of √b² minus a². அப்போ 5² minus 4² divided by 4 அப்படின்னு வருமா. ஸோ தட் tan inverse of 5² என்ன 25 minus 16 divided by 4. அப்போ ஆன்சர் என்ன வரும், √9/4 which is tan inverse of 3/4. இதுதான் வந்து உங்களுக்கு cos inverse of 4/5 ஓட ஆன்சர் ஃபார் திஸ். ரைட். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் tan. சிமிலர்லி cos inverse of 12/13 நம்ம மாற்றணும். அப்போ என்ன ஃபார்முலா, tan inverse of √b² minus a² divided by a. ரைட். ஸோ அப்போ என்ன வரும், tan inverse of √13² வந்து 169 minus 144/12. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், 169 minus 145 பண்ணிங்கன்னா 25 divided by 12. ஸோ அப்போ √25 நமக்கு என்ன தெரியும், 5. ஸோ அப்போ 5/12. ஸோ அப்போ tan inverse of 5/12. அப்போ cos inverse of 4/5
plus cos inverse of 12 by 13. So இதோட வேல்யூ நமக்கு என்ன வருது? ரெண்டு இப்ப மேல ஃபைண்ட் பண்ண ரெண்டையும் போட்டுற வேண்டியதான். அப்ப cos inverse of 4 by 5 யோட ஆன்சர் tan inverse of 3 by 4 plus cos inverse of 12 by 13 யோட ஆன்சர் tan inverse of 5 by 12. ரைட், அப்ப tan inverse of A plus tan inverse of B ஃபார்முலா என்ன? tan inverse of A plus B divided by 1 minus A into B. கரெக்டா? மேல நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி இதே ஃபார்முலா. ரைட், அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், பண்ணா என்ன ஆகும்? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ 12 இருக்கா? ஸோ அப்போ இதை 12 மாற்றணும்னா இன்டூ 3. அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணணும்? இன்டூ 3. அப்போ 3 இன்டூ இதோட காமன் டினாமினேட்டர் 12 மாறிடுமா? அப்போ 12 நியூமரேட்டர் என்ன ஆயிரும்? 3 3s are 9 பிளஸ் இங்க ஒரு 5 by 9 பிளஸ் 5 by 12 டிவைடட் பை இது என்ன ஆகும் பாருங்க, 4 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ 3 டேபிள்ல, ஸோ அப்போ 4 டைம்ஸ் வரும். அப்போ 5 by 16 அப்படின்னு வந்துரும். 1 minus 5 by 16 tan inverse of. ரைட், ஸோ அடுத்து என்ன வரும்? இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை, இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 14 by 12. ஸோ இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 minus 5 by 16. right, then 14 by 12 divided by 16 minus 5 என்ன? 11. so 11 by 16. so tan inverse of அப்படின்னு வந்துரும். so that இந்த 11 by 16 மேல போனா என்ன ஆயிரும்? 16 by 11. then இது ரெண்டையும் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? so 4 4s are 16 and 3 4s are 12. அதுதான் இங்க எழுதியிருக்கேன். so அப்போ 4 14 into 4 divided by 3 into 11 வந்துரும். so tan inverse of 14 into 4 divided by 3 into 11. 14 into 4 என்ன? 56 by 33. இது tan inverse of A by B. அதாவது இந்த ஆன்சர் cos inverse of A plus cos inverse of B யோட ஃபைனல் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் tan inverseல எழுதிட்டோம். பட் நமக்கு ஆன்சர் cos inverseல வேணும். அப்ப tan திரும்ப எப்படி காஸ்ல மாத்தோம் அப்படின்னா, since tan inverse of A by B equal to cos inverse of B by root of A square plus B square. அவ்வளவுதான். ஸோ மேல நம்ம பார்த்தது B square minus A square பார்த்திருப்போம். இங்க A square plus B square. அவ்வளவுதான். இந்த மூணு ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரியே tan inverse in terms of signல நம்ம மாத்தலாம். A by root of A square plus B square வரும். அவ்வளவுதான் விஷயம். இந்த நாலு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் நம்ம டைரக்டா போட்டுடலாம். அப்ப tan inverse of 56 by 33 இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? cos inverse of B. so B value 33. அப்ப 33 divided by root of A square. அப்ப 56 square plus B square 33 square போட்டாச்சு. then cos inverse of 33 divided by 56 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3136 வருது plus 33 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1089 வருது. therefore cos inverse of 33 divided by 4225 அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4225. ஸோ இதை லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4225. ஸோ 4225. ரைட், ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு நம்பரா ஸ்பிளிட் பண்ணணும். அப்போ லாஸ்ட் ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் ஸ்பிளிட் பண்ணணும். இந்த 42க்கு உள்ள வர ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்ப 6 6 ஆர். இப்போ இன்கேஸ் நான் 7 7 போட்டேன்னு வைங்களேன், 7 7 ஆர் 49. இது தாண்டி 42 விட அதிகமா போயிடுச்சு. தட் இஸ் பியாண்ட் 42. அப்ப அதை விட சின்னதா இருக்க நம்பர் 6 6. அப்ப 6 6 ஆர் என்ன? 36. அப்ப இதோட ரிமைண்டர் என்ன வரும்? 6. இந்த 25 அப்படியே கீழே பாரோ பண்ணிக்கணும். ஸோ அப்போ 625. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இங்க இருக்க 6 பிளஸ் இங்க இருக்க 6 12. ரைட், இங்க ஏதோ ஒரு நம்பர் போட போறேன். அதே நம்பர் நான் இங்கேயும் போடணும். ஸோ தட் this number into this entire number will give this 625. இதுதான் ஐடியா. ரைட், அப்ப என்ன பண்ணணும்? இப்போ end with 5 இருக்கு. அப்ப end with 5 இருக்குனாலே டெஃபினட்டா 5 தான் நம்பர். அப்ப இங்கேயும் 5 இங்கேயும் 5 போடுங்களேன். அப்போ 5 into 125 பண்ணி பாருங்க. ஸோ 5 5s are 25 remainder 2, 2 5s are 10 remainder 2, 1 5s are 5, 1 6. ஸோ அப்போ 625 கரெக்டா வருது பாருங்க. அப்ப this number 5 into this 125 gives you என்னது? 625. ஸோ அப்போ ஆன்சர் 0. ஸோ வாட் is the square root of 4225? 65. அவ்வளவுதான். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைனலி you are getting 33 divided by 65. This is your answer for this one. That is cos inverse of. So that is your right hand side. அப்படி இந்த ஸ்கொயர் ரூட்லாம் தெரியல அப்படின்னா கொஸ்டின்ல ப்ரூவ் தட் தானே கொடுத்துருந்தாங்க. நியூமரேட்டர் 33 வந்துடுச்சு. அப்போ டினாமினேட்டர்ல கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ பார்த்துட்டு அதை எழுதிக்க வேண்டியதான். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 65. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 65 ஓட ஸ்கொயர் மல்டிப்ளை. அதாவது நமக்கு ஆன்சர் தெரியாம கொஸ்டின் எழுதுறது கஷ்டம். பட் நமக்கு ஆன்சர் தெரியும்ல, அப்போ இதை ஈஸியாக எழுதலாம். அப்போ நான் என்ன பண்ணிடணும்? 65 into 65 பண்ணி பார்க்கணும். ஸோ 65 into 65 பண்ணிங்கன்னா you will get definitely 4225 தான் வரும். அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் இது அப்படின்றத from the answerல இருந்து கொண்டு போயிடலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4225 வந்து 65. இது வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல். இப்படி தான் இதை ஃபைண்ட் பண்ணணும். therefore your left hand side is equal to right hand side.
Hence cos inverse of 4 by 5 plus cos inverse of 12 by 13 is equal to cos inverse of 33 by 65. That's all for this one. Hence proved அப்படின்னு லாஸ்ட்டாக எழுதிடணும். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்லலாம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸாக என்னோட வீடியோஸ்லேயே இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு ஷார்ட்கட்னு ஒன்று போட்டிருப்பேன். ஆஸ் வெல் as ஸ்கொயர் ரூட்டு ஃபைன் பண்ணுறது பை யூஸிங் லாங் டிவிஷன் மெத்தடில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனில் ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட்ஸ் அந்த இடத்துலையும் நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். ரைட். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் என்ன நான் இந்த கீழே கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். இந்த வீடியோவில் நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 3 ஃபார்முலா லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தாத, அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை பின்னு இருக்குன்னா அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் மாற்றுறதுக்கு ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை பி இருக்கிறத ஏ பை ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு டேன் இன்வர்ஸில் மாற்றிக்கலாம். சிமிலர்லி காஸ் இன்வர்ஸ் இருந்ததுன்னா பி பை தட் இஸ் அப்படியே ரூட்டுக்குள்ளே இன்வெர்ட் பண்ணிக்கணும். மேலே பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரை மேலே போட்டுக்கணும், டிவைடில் ஏ. அந்த காஸ் சைன் இன்வர்ஸ்க்கு போட்ட அதே விஷயம் தலைக்கீழ எழுதிடணும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு திஸ். அகைன் டேன் இன்வர்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸில் மாற்றுறதுக்கும் நம்ம இங்கே ஃபார்முலா பார்த்துருக்கோம். அது என்னது? டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், மைனஸ் கிடையாது ப்ளஸ், அவ்வளோதான். ஸோ ரைட், இந்த ஒரு 3 ஃபார்முலா நமக்கு தேவை. இதே மாதிரி இன்னொன்று டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை பிஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸில் மாற்றுறதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த 4 தெரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் நம்ம இதுக்கு பேஸ் பண்ணியிருக்க இன்னும் இருக்க எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுவோம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல். ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.